யாவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்கள் நீர் கிருபையாய் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 6ஆம் மாதத்தின் கடைசி நாளிலே கடைசி சில மணி நேரங்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். 6 மாதங்கள் நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த கிராமத்தை நேசித்து உம்முடைய கிருபையினாலே இங்கே ஒரு கூட்டத்தை நீர் ஏற்படுத்தி தந்த நல்ல தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். அப்பா, நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர், அகிலத்தையும் சிருஷ்டித்தவர். நீர் பெரிய தெய்வம். அப்பா, உமக்கு முன்பாக நாவுகள் யாவும் அறிக்கையிடும், முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் பணிந்து குனிந்து தொழுது கொள்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவு வரையும் தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெய்வீக விடுதலை, சுகம், நன்மைகள் உண்டாகும்படியாக கர்த்தர் நீர் அருள் புரியும்படியாய் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. பாடல் ஆராதனைகள், துதி, அப்பா, எல்லாவற்றையும் உமக்கு பிரியமானதாய் நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு தந்து கிருபையாய் எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஒவ்வொருவராக பாடுவார்கள். பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நாமும் கூட சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நீசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நீசா, இரக்கத்தின் சிகரம் உமது
உற்சாகமே கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியின்றி மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. அதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் பாடி மேம்படுத்துவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமோடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமோடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம்
நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாய் உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்க போகிறார். நீங்கள் பாடி ஆராதிக்கிற இந்த வேளையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ள எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ள எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் நம் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். கர்த்தர் வந்தால் சந்தோஷம், பாவ மன்னிப்பு, பரிசுத்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறார். முழு மனதோடு உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். இந்த ராத்திரி வேளையில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். சீர்மிகுந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உமையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உமையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுவரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுவரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம்.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. ஆமென். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய சர்ச்செல்லாம் கேட்கல, உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பான்னு தான் கேட்குறாரு. ஆமென். உன்னுடைய பொண்ணோ பொருளோ ஆடோ மாடோ கோழியோ நீ அதை கொண்டா இதை கொண்டா எதையும் கேட்கல. மகனே உன் நெஞ்சில் ஒரு இடம் தருவாயா, அதை மட்டும்தான் ஆண்டவர் கேட்குறார். அவருக்கு தேவை ஸ்தோத்திர பலியிடுகிறது. எந்த இரத்தத்தை கொண்டும் நம்ம ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அதனால் வேற ஒரு இரத்தத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது 2 காரியம். ஒன்று, என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி அவரிடத்துல இருதயத்தில் இடம் கொடுத்து வாயை திறந்து நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று துதித்தா போதும், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக நம்ம மத்தியிலே வீற்றிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம அப்படி எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை துதிக்க போறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்க போகிறோம். எல்லாவற்றையும் உண்டாக்குனவர் அவர் தான். நம்ம வாழ்க்கையில் குறைவு வந்தாலும் நிறைவு வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற ஆராதனையை பார்த்து தான் நம்மளுடைய துயரங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். நமக்கு பல வேதனைகள் துக்கம் இருந்தாலும் இயேசுவே நீ நல்லவர் என்று அவரை ஆராதிக்கும் போது எல்லா வேதனைகளையும் மாற்றி விடுதலை கொடுக்கிற நல்ல தேவன் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் அவரை பாடப்போகணும். நம்ம பாடும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்கிற சந்தோஷத்தோடு நீங்கள் பாடுங்க. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கிராமத்தில் செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே
சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உற்சாகமாய் கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு கர்த்தரை பாடுவோம். ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு எதிராய் அடைக்கப்பட்டிருக்கிற வழிகள் திறக்க போகிறது, தடைகள் விலக போகிறது. ஆமென். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாயகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, என் மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் நம்முடைய ஆறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய ஆதாரம் அவரே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரமும் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரமும் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே. ராஜா ராஜனா, கர்த்தரும் அவர்தான், எல்லாம் அவர்தான். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் ராஜராஜனாம், என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம், என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்போமா? ஆண்டவரை துதிக்கும் போது ஓ உள்ளத்தில் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிமை, எத்தனை விடுதலை. உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன்.
வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். ஆமென். வாதை, நோய், துன்பங்களில் இயேசு ஒருவரே நமக்கு போதுமானவர், விடுவிக்கிறவர். இந்த ராத்திரி வேளையில கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னை விடுவிக்கும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். ஓ, உன்னுடைய வாதையில், உன்னுடைய வியாதி நேரத்தில் தாங்குகிறது கர்த்தருடைய கிருபை. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், ஜோதியும் அவர்தான். உன்னை விடுதலையாக்குகிற தேவனாகிய கர்த்தரும் அவர்தான். தேவ பிள்ளையே, கலங்காதே, திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஓ, பல நாட்களாய் ஜெபிக்கிற உன் ஜெபத்திற்கு கர்த்தர் இந்த வேளையிலே பதில் தரப்போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்து தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த ராத்திரி வேளையில துதிக்க துதிக்க உன்னுடைய பலவீனங்கள் மாறப்போகிறது, உன்னுடைய கட்டுகள் விலக போகிறது. ஓ, உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போக போகிறது. Praise God. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ, துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம், துதிக்க துதிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பவுலும் சீலாவும் அந்த ராத்திரியிலே துதித்தார்கள் தேவனை. அவர்கள் துதிக்கும் போது அவர்களை கட்டப்பட்டிருந்த கட்டுகள் விலகினது, அந்த இடம் அசைந்தது. ஓ, அற்புதங்கள் நடந்தது. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் நம் நடுவில் இப்போதும் அவர் உயிருள்ளவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ, அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனர், கூப்பிடுகிற யாவரை விடுவிக்கிற தேவன். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நாம் துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். கர்த்தரை துதிப்பதே அல்லாமல் வேறொரு வேலை நமக்கு கொடுக்கப்படவில்லை, வேறொரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பலிகளை நுகர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, hallelujah. Thank you Lord. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, ஓ ஜீவிக்கிற தேவனே, மரணத்தை ஜெயித்தவரே, நீர் ஒருவரே தேவாதி தேவன், நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தன். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்க, எங்களை நடத்திட, உம்மை போல எங்களை ஆதரிக்க, ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்பா. யாரும் அறியாத நேரத்தில் கர்த்தர் எங்களை ஆண்டவரை தேடி வந்து ரட்சித்தீரே. உங்க கிருபையை நினைத்து, உங்க அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை கண்டபடியினால நாங்கள் இன்றைக்கும் கிருபையாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்முகலாமாம் ஆகாமல் இருப்பதும் அப்பா உங்களே சுத்த கிருபைதான்ப்பா. உங்கள் கிருபையினால தான் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் அப்பா. உங்கள் கிருபை எங்களை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதற்காய் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரை பார்த்து முழு உள்ளத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க எங்களை கண்டதற்காக ஸ்தோத்திரம். யாரும் எங்களை தேடி வரல, ஆனா நீங்க தேடி வந்தீங்கப்பா. நீங்க எங்களை விசாரிக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்கப்பா. அதற்காக நன்றி என்று சொல்லலாமா? ஒன்றும் இல்லாத நேரத்தில் அவருடைய கரந்தான் நம்மை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பாக வந்த கொரோனாவில் நம்ம செத்து போயிருக்க வேண்டிய ஆளு ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் கண்டது. ஓ, அவர் நம்மை விசாரித்தார். அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் நமக்கு ஒன்றும் குறைவு இல்லை. எல்லாம் திருப்தியாக நடத்தினார், எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்தினார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த வருஷத்திலும் 6 மாதங்கள் நம்மை காத்து வந்த தெய்வத்தை கண்ணோக்கி பார்த்து அவருக்கு மகிமையை செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
உம்மழகான கொரோனாவிலே முடிஞ்சிருக்கணும், இல்ல ஏதோ ஒரு விபத்துல நம்ம முடிஞ்சு போயிருக்கணும். ஆனா நம்மள உயிர் வாழ வச்சிருக்கிறார். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட எத்தனையோ பேர் நம்மளை தூக்கி வீசிட்டாங்க. நீ சரியில்லை, நீ ஒன்றுக்கும் உதவாது, நீ வேஸ்ட், நீ விளங்க மாட்டா, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டா, எத்தனை பேர் தூக்கி வீசிட்டாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை வீசலையே, நம்மளை சேர்த்து கொண்டாரே. உங்க கண்கள் எவ்வளவு அருமையானது, எங்களை கண்டதற்காய் ஸ்தோத்திரப்பா. உயிர் வாழ்கின்றேன், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒன்றுமில்லாத நம்மை அவருடைய காரணியத்தினால உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மழகான கண்கள், இயேசுவின் கண்கள் நம்மை கண்டது. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நீ வேஸ்ட்பா, ஒன்றுக்கும் உதவல, நீ இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நீங்க தேவை, ஆண்டவருக்கு நீங்க தேவை. அவருடைய கண்கள் உங்கள் மேல கண்டிருக்கிறது. இயேசு உங்களை கண்டபடியினால, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ராத்திரி விடுதலை. இந்த ராத்திரியில ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருகிறார். மனதளவில், சரீர அளவுல உங்களை வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். யார் மூலமாக நீங்கள் ஏளனமாய் பேசப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் தூக்கி வீசப்பட்டீர்களோ, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை அவர்கள் காணப்போகிறார்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணப்போகிறது. உன்னை வெறுத்தவர்கள், உன்னை ஏளனமாய் பேசினவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிற நாள் வரப்போகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தரை முழு மனதோடு சந்தோஷத்தோடு ஆராதி. ஓ, எனக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்கும். கண்டிப்பா இயேசுவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து உயர்த்தி வந்த நல்ல நேசரே. தேடி வந்து உயர்த்தினார். அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல, தேடி வந்து உயர்த்தின நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
இன்னும் வாழுவீங்க. இன்னும் தீர்க்காயுசு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்து போகிறது அல்ல, இந்த மாதத்தோடு முடிந்து போகிறது அல்ல, இந்த வருஷத்தோடு முடிந்து போகிறது அல்ல. கர்த்தருடைய வருகை தாமதிக்குது என்றால் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசை தருவார். என்னைய நீ பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீலாம் எதுக்கு உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாங்க. கவலையப்படாதீங்க. உங்களை அழைத்த தெய்வம், தேடி வந்த தெய்வம், மீட்டு கொண்ட தெய்வம் அவருடைய கண்களை உங்கள் மேல் பதித்திருக்கிறார். யார் கைவிட்டாலும் கைவிடாத நேசர். அவர் உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். இதோ சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவர் உங்களை விட்டு பிரிந்து போகவில்லை. மனிதர்கள் பிரிந்து போகலாம், மனிதனுடைய அன்பு மாறி போகலாம், ஆனால் நம்மை நேசித்த இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மறையாது, மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த மாறாத தெய்வம் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் மாற மாட்டார், மறக்க மாட்டார். மனிதன் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் மறந்து போய் விடுவான். ஆனால் நம்மை ஆதரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற, தூக்கி சுமந்து பாதுகாத்து நம்மை தோளின் மேல் சுமந்து கொண்டு செல்லுகிற தெய்வம், நமக்காக இரத்தம் கொடுத்தவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். அவரால் என்னால் முடியலப்பான்னு சொல்லவும் மாட்டார். அவரால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வியாதியிலிருந்து விடுதலை தரப்போகிறார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தரப்போகிறார், சரீரம் முழுமையான பலவீனத்திலிருந்து என்னை பலப்படுத்த போகிறார், என் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கட்டளையிட போகிறார், நன்மையான காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் செய்தி வந்திருக்கோம், இப்படி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு. அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் வந்திருக்கிற உங்களை நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். உண்மையாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நடுவிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் உங்களுக்கு மகிமையை காண வைக்க போகிறார். அதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு செய்வார், செய்வார், செய்வார். செஞ்சாலும் செய்வார், தந்தாலும் தருவார். தர்றப்போ பார்த்துக்கிடுவோம் அப்படி சொன்னோன்னா செய்ய மாட்டார், எனக்கு செய்வார். ஆமென். அந்த முழு மனது, அந்த முழு விசுவாசம், அதாவது நம்பிக்கை, நிச்சயம், விசுவாசம் உள்ளவனாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்புறம் விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. எதுக்கு அந்த நிச்சயம் அப்படின்னா, இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணு, இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது. அதுக்கு பிறகு வேறு யார்கிட்டையும் எனக்கு வீட்டில் பொண்ணு இருக்குது வந்து பார்க்க வரீங்களான்னு கேட்கவும் கூடாது. பார்க்க வர்றவங்கள ஏற்கனவே நிச்சயம் பண்ணியா செய்யா இங்கே எல்லாம் பொண்ணு இல்லைன்னு சொல்லி உறுதியாக என்ன சொல்லிடணும், சொல்லி அனுப்பிடணும். அந்த மாதிரி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிப்பார், பார்ப்போம் அன்னைக்கு பார்த்துக்கிடுவோம், அப்படி இல்லை, ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாக. இன்னும் கொஞ்சம் ஒருபடி விசுவாசமாக சொல்லணும்னா, என்னை ஆசீர்வதிச்சிட்டார். கையில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, யோசிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, சொந்த வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாம் தந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறது ரொம்ப உச்சக்கட்டத்தில் உள்ள விசுவாசம். அப்படி விசுவாசிக்கிறவங்கள தான் ஆண்டவர் தேடுறார். ஆமென். தோமா மாதிரி விரலை கைக்குள்ளே போய் விரலை போட்டு அந்த ஓட்டை இருக்கான்னு நான் பார்த்துட்டு தான் விசுவாசிப்பேன்னு கேட்குற ஆளுக்கெல்லாம் ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம் இறக்கம் செய்ய மாட்டார். ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது,
நடக்கும்போது பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நடந்துட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யார் உறுதிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், நிச்சயமாய் செய்வார். இப்பொழுது சிஸ்டர் ஜபா அவர்களுடைய சாட்சியை நாம் கேட்க போகிறோம். கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் என்னுடைய அனுபவ சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகளாக, ஊழியர்களுக்கு மகளாக பிறந்து வளர்க்கப்பட்டவள். நான் பிறந்த 18வது நாளில் என்னுடைய சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிந்து போனது. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் உயிரில்லாதபடி குழந்தையாக இருந்தபோது உயிரில்லாமல் இருந்திருக்கேனா. அப்போ அன்றைக்கு இந்த கேரளாவில் ஓண பண்டிகை கொண்டாடுகிற நாள். அன்றைக்கு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் திடீரென்று பிள்ளைக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் சொல்லியிருக்காங்க. பார்த்தப்போ உயிர் இல்லை. அதே வேளையில் எங்கள் மூத்த மாமா ஒரு சொப்பனம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா பேர் ராணி. ராணிக்கு மக இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரோ எங்கள் மாமாவை தட்டி எழுப்புறது மாதிரி சொப்பனத்தில் பார்த்துட்டு ஓடி பார்க்கும்போது நிஜமாகவே இறந்து மரண வீடாக இருந்தது. எல்லாருக்கும் தகவல் போயிருக்கிறது, ராணிக்கு மக இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய வீடு ஒரு மரண வீடாகவே காட்சி அடித்து கொண்டிருக்கிறது இருந்தது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா ஒரு அறைக்குள்ளாக கடந்து சென்று, ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு ஜீவனை கொடுங்க, முதல் பிள்ளை, ஆண்டவர் ஜீவனை தந்தீங்கன்னா உம்முடைய ஊழியத்துக்காக அவளை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறைக்குள்ளே கடந்து சென்று ஜெபித்தார்களாம். அவர்களுடைய ஆவி இங்கே இருந்தது மாதிரியே இல்லை என்று சொல்வார்கள். எப்படி என்ன நடந்தது என்று தெரியாது வெளியே. ஆனால் அவங்க அறையை பூட்டி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே இந்த ஒரு தடவைக்கும் அவளுடைய ஜீவனை திரும்ப தாங்க, இனி நான் கேட்க மாட்டேன், இந்த ஒரு தடவைக்கும் ஜீவனை திரும்ப தந்தீங்கன்னா அவளுடைய வாழ்நாள் முழுவதும் அவள் ஊழியத்தை செய்வாள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா என்னுடைய ஜீவன் திரும்ப வந்ததாம். திடீரென்று யாரோ அறையை தட்டி பிள்ளைக்கு உயிர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்ன பிறகு எழும்பி பார்க்கும்போது ஜீவனுள்ள பிள்ளையாய் பார்த்தார்கள். அதை அந்த சிறு வயதிலிருந்தே என்னை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து அப்படியே தான் என்னை வளர்த்தார்கள். சிறு வயதிலிருந்தே எனக்கு அறிவு வந்த வயதிலிருந்தே எனக்கிட்டே சொல்லிட்டாங்க, நீ ஊழியத்துக்குரியவள், உன்னை ஆண்டவர் இப்படி தான் ஜீவனை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கென்று என்னை ஒப்பு கொடுத்து அப்படியே வளர்த்தார்கள். சின்ன வயதில் எனக்கு ஒரு ஆசை, எனக்கு டீச்சராக வேண்டும் என்று ஒரு ஆசை. ஆனால் என்ன பண்ண முடியும், செக்குலரில் டீச்சராக முடியாதுல்ல. அப்போ நம்ம ஊழியத்துக்குன்னு என்னை ஒப்பு கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எப்படி நான் டீச்சராக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தான் வளர்ந்தேன். கொஞ்ச நாளுக்கு பிறகு +2 முடிச்சுட்டு பைபிள் காலேஜ் போன பிறகு அங்கே வந்தப்போ ஒரு யோசனை வந்தது. ஓகே, நம்ம பைபிள் காலேஜில் டீச்சர் ஆயிடலாம்ல, நம்ம ஆசை நமக்கு எப்படியாவது ஆண்டவர் நிறைவேற்றுவார், நம்ம செக்குலரில் போகாட்டியும் பைபிள் காலேஜில் டீச்சராக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 3 வருடம் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் குட் நியூஸ் மிஷன் பைபிள் காலேஜில் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அங்கேருந்து வந்த அந்த வருடத்தில் தானே எங்களுடைய சொந்த ஊரில் ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கவும் உதவி செய்தார். அந்த இடத்துல என்னுடைய ஆசையின்படியே நான் ஒரு டீச்சராக நிற்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அதற்கப்புறமாக அது 1 வருஷம்தான் கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. அதுக்கு பிறகு நானும் வேறு ஊழியத்துக்கு சென்றதுனால அதை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலையாக போய்விட்டது. அதற்கு பிறகு திருப்பியும் ஊருக்கு ஆண்டோடைய ஊழியத்தை சிறுவர்கள் மத்தியில் செய்வதற்கும் ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்த, அதுபோல் வாலிபர் முகாம்கள் நடத்துவதற்கு, சிறுவர் முகாம்கள் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அநேக சிறு பிள்ளைகளை சந்திக்க, அநேக சிறு பிள்ளைகள் எனக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சண்டேஸ் கிளாஸ்னால் ஒரு இடத்துல உட்கார்ந்து
கதை சொல்லி கொடுக்க தெரியும். ஆனால் கிராமங்களில் போய் சிறு பிள்ளைகள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியாமல் இருந்தது. அப்போது நான் வந்து ஊழியத்துக்கு சென்ற இடத்துல ஓஎம் என்று சொல்லுகிறதான ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியத்துக்காக கடந்து சென்ற இடத்துல அங்கே போய் தான் சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்கிறது எப்படி என்று சொல்லி கற்றுக்கொண்டேன். காரணம், சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் சின்ன பிள்ளை போல மாறணும். சின்ன பிள்ளைகளுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி நம்மளும் டான்ஸ் ஆடணும், நம்மளும் ஆக்ஷன் பண்ணணும்னு அப்போ தான் தெரியும். நான் படித்து சின்ன பிள்ளையில் சண்டேஸ் கிளாஸ் கற்றுக்கொண்டதெல்லாம் அப்படி கற்றுக்கொள்ளலை. அப்போது அந்த டைமில் எனக்கு வந்து அந்த ஸ்தாபனம் வந்து அதற்கேற்ற அளவில் அந்த டீம் மினிஸ்ட்ரி வந்து எனக்கு உதவி செய்தது. அதன்படியாக அங்கேருந்து கடந்து வந்து அநேக இடங்களில் விபிஎஸ் நடத்துறதுக்கும் சிறுவர் ஊழியங்களை செய்வதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்கு பிறகாக ஆண்டோடைய ஊழியத்தை வாலிபர்கள் மத்தியில் செய்யும்படியாகவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்கு பிறகாக 27வது வயதில் திருமணத்தை கர்த்தர் நடத்தி தந்தார். தொடர்ந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்கு பிறகாக 2021வது வருடத்தில் மே மாதம் திடீரென்று காய்ச்சல் வந்தது. ஆனால் கொரோனா லாக்டவுன் பீரியடு, எங்கேயுமே போக முடியாது. ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா உடனே பாசிட்டிவ்னு சொல்லிடுவாவ. அந்த மாதிரி கண்டிஷன். எனக்கு வாசனை தெரியாது, ஒன்றுமே தெரியாது, டேஸ்ட்டு தெரியாது, எதுவுமே தெரியாமல் இருந்தது. அப்போது எனக்கே தெரியுது எனக்கு கொரோனா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது. ஆனால் எங்கேயுமே போக முடியாது, எல்லாம் லாக்டவுன். அப்போது ஒரு 15 நாளுக்கு மேலாக அப்படியே படுத்த படுக்கை, பலன் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தது. ஒரு நாள் இரவு 12 மணி இல்லை 1 மணி வரைக்குமே ஒரே போராட்டம் தான். மே மாதம் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறோம். மே மாதம் 21ஆம் தேதி ஜீவன் கிடைக்குமா போகுமா அந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தது. அப்போது பாஸ் ஜெபித்தாங்க. ஆண்டவரே, நானும் ஜெபித்தேன். எனக்குள்ள ஒரு சிந்தனை, ஆண்டுடைய வேதத்தில் இருக்குல்ல, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வசனத்தில் இருக்குது. அப்போ பாதி கூட ஆகலையே, ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி எனக்கு பாதி கூட ஆகலையே. அப்போது ஆண்டவரே பாதியில் எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைகள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஜெபித்து படிப்படியாக ஆண்டவர் சுகத்தை தந்தார். எங்கேயும் போகவும் முடியாது, ஆண்டவருடைய கிருபையினால் அந்த டைமில் ஆண்டவர் சுகத்தை தந்தார். அது மே மாதம் நடந்தது. அதற்கு பிறகு அதே வருடத்தில் அதற்கு முன்னதாக மார்ச் மாதம் 2ஆம் தேதி எங்களுடைய திருமண நாளுக்கென்ற ஒரு பெரிய ஒரு அண்டா வட்டா வந்து 10 கிலோ அரிசி வேகிற வட்டா வந்து தலையில் உச்சியில் வந்து விழுந்து அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் மிகுந்த ஒரு பலவீனம் என்னை பிடித்தது. அது வந்து 2 வாரம் இங்கே ஊரில் அழகப்பாபுரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். 2 வாரம் முடியாது, எழும்ப முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வலி, வயிறெல்லாம் வலி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 வாரம் இங்கே இருந்தோம். அதற்கு பிறகு முடியல, ஊரில் போனோம். அங்கே போய் 1.5 மாதம் அப்படியே படுத்த படுக்கை. எழும்பி கொஞ்சம் உட்கார முடியும், வலி தாங்க முடியாது. இரவெல்லாம் தூக்கம் இல்லை, பகலும் தூக்கம் இல்லை, தூங்காமல் விழிச்சிருப்பேன். எல்லாரும் தூங்குவாங்க, அந்த டைமில் நான் முழிச்சிருப்பேன். எனக்காக என்னுடைய பெற்றோரும் முழிச்சிருந்துக்கிட்டு ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, ஆண்டவரே பிள்ளைக்கு சுகந்தாங்கன்னு. முடியாது, நாம் படுகிற வேதனையை அவங்களாலையும் தாங்க முடியாது. அப்படி 1.5 மாதம் படுத்த படுக்கை. எங்கேயாவது போகணுன்னா கைத்தாங்கல்லையும் தூக்கிக்கிட்டு தான் போய் விடுவாங்க, பாத்ரூம் எல்லாம் போகணுன்னு. அந்தளவுக்கு ரொம்ப வேதனையான சூழ்நிலையாக இருந்தது. அப்போது ஒரு நாள் இரவு சர்ச்சில் மேலே மாடியில் சர்ச்சில் ஜபத்துக்காக கடந்து சென்றோம். எனக்கு ஏற முடியாது, ஆனால் துணையோடு கூட என்னை கொண்டு போனாங்க. மாடியில் கொண்டு உட்கார வச்சாங்க. உட்காந்துருந்தேன். அப்போ வேதனை தாங்க முடியாமல் மனதில் ஒரு எண்ணம், ஆண்டவரே பேசாமல் ஜீவனை எடுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிடலாமான்னு தோணுது. அவ்வளவு வலி, தாங்க முடியாத வலி. ஆனால் மறுபக்கம் பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறது, ஜீவன் போனால் யார் கவனிப்பார்கள் அப்படின்றதுள்ளதான ஒரு எண்ணத்தில், ஆண்டவரே வேண்டாப்பா, ஜீவனை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டோடைய ஊழியத்தை நான் செய்யணுமே, எனக்கு நல்ல சுகம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து அன்னைக்கு அதுக்கு பிறகும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கடந்து சென்றோம்.
ஊழியர்களை கூப்பிட்டோம். அவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இது நோய் கிடையாது, இது போராட்டத்தினுடைய அறிகுறி, ஜெபித்தா சுகம். ஆனால் வேதனை தாங்க முடியாத வேதனை, ஒரு சைடு ஃபுல்லும் வலி, பெட்டி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலி எடுக்கும். அப்படியே உட்காந்துருப்பேன், வயிறு வலி, இப்படியே தலையணை வயிறத்தோடு சேர்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுவேன். ஆனால் அந்த டைமில் எல்லாம் ஆண்டவர்கிட்ட எசப்பா விடுதலை தாங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் ரொம்ப இதாக இருந்தது, ஆஸ்பத்திரிக்கு கடந்து சொன்னோம். அங்கே ஒரு டாக்டர் என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுதுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் படுற வேதனை எல்லாம் அவருக்கு உடம்புல அப்படியே இறங்குதான். அப்போ உடனே அவர் சொல்லிட்டார், இது போராட்டம் தான், 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுங்க சரியாயிரும்னு. உடனே அப்பா சர்ச்சில் ஒரு 7 நாள் ஜெபம் நடந்தது. அங்குள்ள விசுவாசிகள் எனக்காக ஜெபித்தார்கள். 6வது நாள் வலி மாறல. 6வது நாள் 3வது நாள்லேயே மாத்திரை மருந்துகள் எல்லாம் என் மகளுக்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு, இதை குப்பையில் போட்டிருக்கு, ஒரு 1000 ரூபாய்க்கு மெடிசின். அதை அவகிட்ட கொடுத்துட்டு சொன்னேன், இதை குப்பையில் எடுத்து போட்டுரு, எனக்கு இது சாப்பிட்ட பிறகு எந்த விடுதலையும் இல்லை, குப்பையில் தூக்கி போடு அப்படின்னு. அவள் தூக்கி குப்பையில் போட்டா. போட்டுட்டு ஜபித்து கொண்டு இருக்கிறோம். 6வது நாளில் வலி ராத்திரி ரொம்ப வலியாக இருந்தது. ஆண்டவரே பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தீங்கன்னா, இனி ஆஸ்பத்திரிக்கு போகாமல் எனக்கு சுகம் தந்தீங்கன்னா நான் 5 சபையில் சாட்சி சொல்லி என்னால் முடியுத காணிக்கை பொருத்தனை பண்ணேன். அப்புறமா அங்கே சர்ச்சில் 5000 ரூபாய்க்கு சேர் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொருத்தனை எடுத்துக்கிட்டேன். அப்படியே என்னுடைய பெற்றோரும் ஜீவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி காணிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே நேரத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க. ஜெபித்து அப்புறம் 6வது நாளில் எனக்கு இப்படியே பலவீனம் மாற மாட்டேங்குது. அப்போ நான் சொல்லுதேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாளைக்கு நான் சாட்சி சொல்லணும். எங்கள் அப்பா சர்ச்சில் நான் முதல் சர்ச்சு இந்த சபையிலேருந்து எனக்கு விடுதலையோடு சாட்சி சொல்லிட்டு காணிக்க செலுத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனது 7வது நாள். காலையில் எல்லாம் ரெடியாகி நல்லா ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி சர்ச்சுக்கு போகிறோம். அப்போவும் இப்படியே தான் நொண்டி தான் போகிறேன், வலி தாங்க முடியாமல். எப்பவும் போய் பின்னாடி ஒரு சேரில் படுத்திருப்பேன். அன்னைக்கு மனசில் தோணுது, 6 நாளாக இதில் தானே படுத்திருக்கேன், எந்த ஒரு விடுதலை இல்லையே, முன்னாடி சும்மா போய் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சபைக்கு போனால் போய் உட்கார்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு சாட்சி சொல்லணும், இதே தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அப்போது அப்பா கேட்டாங்க, சாட்சி சொல்கிறியான்னு. ஆமான்னு சொன்னேன். என்ன விசுவாசத்தில் சொன்னேன்னு தெரியாது, ஆமான்னு சொன்னேன். அப்புறம் ஜெபம் தொடங்கினாங்க. பாட்டுக்குள்ள நேரம் வந்த உடனே மைக்கு பாடுறியா அப்படின்னு கேட்டாங்க. என்னால் முடியாது, ஆனால் மைக்கு கேட்டுக்கிட்டேன், வாங்கி பாட ஆரம்பித்தேன். 3வது பாட்டு முடிஞ்ச உடனே ஆராதனையில் அபிஷேகத்தில் ஆராதித்தேன். எனக்கு எப்படி பலன் வந்ததுண்டு எனக்கு இன்றைக்கும் அதை ஜீரணிக்க முடியலை. எப்படி வலி மாறிச்சு அந்த ஆராதனையில், எப்படி நான் ஆராதித்தேன் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் நல்லா ஆராதித்தேன். அதோட விடுதலை வலி மாறிச்சு. சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் சாட்சி சொன்னேன். ஆண்டவருக்குன்னு சொன்ன பொருத்தனை காணிக்கையை கொண்டு வச்சேன். எல்லாரும் பார்க்குறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே எப்படி அப்படின்னு விசுவாசிகளை ஆச்சரியப்படக்கூடிய அளவில் கர்த்தர் அற்புதத்தை அந்த நேரத்தில் செய்தார். 1.5 மாதம் படுக்கையில் இருந்து, அதுக்கு முந்தின சனிக்கிழமையில் ஒரு விசுவாசி ஆண்டி என்கிட்ட, அடுத்த வாரம் நமக்கு மெடிக்கல் காலேஜில் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகலாம், அவங்க ஒரு நல்ல ஒரு டாக்டரு, அவங்கள பார்த்துடலாம், அவர் என்னன்னு கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு. அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த உபவாசம் போட்டு ஆண்டவர் அன்னைக்கு சாட்சி சொல்லி நடந்து போகிறத பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் கர்த்தர் சுகத்தை தந்தார். இருந்தாலும் லைட்டாக ஒரு வலி இருக்கும் சில நேரத்தில். அதுக்கு பிறகு படிப்படியாக ஆண்டவர் நல்ல சுகத்தோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து அந்த 5 சபையில் போய் ஆண்டோடைய சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தவும் ஆண்டோருக்கு செய்ய வேண்டிய பொருத்தனைகளை நிறைவேற்றவும் கர்த்தர் கிருபை தந்தார். அந்த நேரத்தில் நான் படுக்கையில் இருக்கும்போது என் பிள்ளைகள் 3 பேர், என் தம்பி பிள்ளை 4 பேரும் ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு
அழுறாங்க. ஆண்டவரே அம்மாவுக்கு நல்ல சுகத்தை தாங்க ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு கண்ணீராக வடியுது. என் பிள்ளைகள் ஜெபத்தில் கண்ணீர் வடிக்கிறத அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் இடையில. ஆனால் ரொம்ப அழுது கண்ணீர் வடித்ததை அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அதுலேயும் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, தம்பி பிள்ளை, அதுவும் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஏசப்பா அத்தைக்கு சுகந்தாங்கன்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கேட்டாவது எனக்கு சுகந்தாங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கெல்லாம் அழுது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் இரக்கத்தினால ஆண்டவர் ஜீவன சுகத்தை தந்து இம்மட்டுமாய் உங்களோடு சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். அநேக கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் அநேக வாழ்க்கையில் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் படிப்படியாய் ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜீவனோடு சுகத்தோடு நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய கிருபை என்று தான் சொல்லணும். ஜீவனோடு வச்சிருக்கிறதே அவருடைய இரக்கம்தான். ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தும்படியாகவும் கர்த்தருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியாகவும் தொடர்ந்து ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியை முடிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு, கண்களினால் காண்கிறேனே இந்த காணாம் தேசமதை, கண்களினால் காண்கிறேனே இன்ப காணாம் தேசமதை, கண்களினால் காண்கிறேனே இன்ப காணாம் தேசமதை. நல்ல தகப்பனே, நீர் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து உம்முடைய அளவில்லாத கிருபையை தந்து பலனை கொடுத்து விடுதலை கொடுத்து உம்முடைய சமூகத்திலே பாடி துதிக்க வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான பாதையில் நடத்தும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை கேட்பதற்கு முன்னமே அறிந்திருக்கிறீர். உம்முடைய சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறட்டும். பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல இந்த பூமியிலேயும் குறிப்பாக இந்த இடத்திலேயும் நிறைவேறும்படியாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் ஒரு விஷயம் கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்த உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. சற்று நேர தியானத்திற்காக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. தேவன் வெளிச்சத்தின் தேவனாயிருக்கிறார். அவருக்குள்ளே ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி என்ன செய்யுது அப்படின்னா,
மனிதனிடத்திலே பிரகாசத்தை கொடுக்கிறது. நமக்கு அதாவது ஸ்கூலில் சொல்லி தருவாங்க ஒளி ஒலி ஒலி அப்படிலாம் வித்தியாசமாக சொல்லி தருவாங்க. அந்த 3 லீயை குறித்து சொல்லுவாங்க. இந்த ரெட்டை சுழி போட்டு கொம்பு போடுறது அந்த லீ வந்து வெளிச்சத்தை குறிக்கிறது. அப்போது நமக்கு ஆண்டவர் வந்து வெளிச்சமாக இருக்கிறார். 2 வெளிச்சம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2 வெளிச்சம். ஒன்று இந்த பூமிக்குரிய வெளிச்சம். இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம். காலையில் சூரியன் வரல அப்படின்னா அந்த நாள் எப்படி இருக்கும்? இருண்ட நாளாக இருக்கும். இப்போ இருளாக இருக்கா? இதே இருள் 24 மணி நேரமும் 7 நாளும் வருஷத்தினுடைய 365 நாட்களும் இப்படியே இருட்டாக இருந்துன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உயிர் வாழவே முடியாது. மிருக ஜீவன்கள் உயிர் வாழ முடியாது. மரம் செடி கொடிகள் உயிர் வாழ முடியாது. அது வந்து நீங்கள் வெயில் அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பச்சையாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வெயிலே இல்லாமல் போயிட்டுன்னு வைங்களா, அந்த மரம் தன்னாலே அப்படியே என்ன செஞ்சிடும்? செத்துரும். ஏன்னா அந்த சூரிய சக்தியை அது வாங்கி தான் அது உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. இதே போல் தான் மனிதனும், இதே போல் தான் மிருக ஜீவன்களும். எல்லாவற்றுக்கும் அந்த சூரிய சக்தி தேவை, வெளிச்சம் தேவை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வெளிச்சம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதே போல் கண்களுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது. கண் நம்மளுடைய இமை மூடிட்டுன்னா ஒன்றுமே தெரியாது. இந்த கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். சிலருக்கு கண் நல்ல இமைகள்லாம் திறக்கும், ஆனால் கண் தெரியலம்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா உள்ளே இருக்கிற கருவிழியினுடைய பவர் என்ன செஞ்சுட்டு போயிட்டு, உள்ளே இருந்த வெளிச்சம் போயிட்டு, அதனால் அவங்க பார்க்க முடியல. ஆனால் கண் தெரிகிற மாதிரி நமக்கு தெரியும். கண் தெரியாதவர்களை கூட நீங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க கண் இமைகள் எல்லாமே நல்ல நம்மளை போல தான் ஏங்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு கண் தெரியாது, எங்கே பார்க்குறாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா கண் பார்வை போயிட்டு. ஆனால் நம்ம தோற்றத்துக்கு கண் தெரிந்தது போல் தெரியுது. அப்போ வெளிச்சம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த 2 வெளிச்சம் ரொம்ப முக்கியம். 3வது ஒரு வெளிச்சம் இருக்குது, மனதுக்குள்ள ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சம்? மனதின் வெளிச்சம். இந்த மனதின் வெளிச்சமும் இன்றைக்கு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த 3 வெளிச்சத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இழந்து போனதை தேட வந்திருக்கிறேன், உலகத்திற்கு நான் ஒளியாய் வந்திருக்கிறேன், உலகத்துக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன், உலகத்துக்கு நான் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். இப்படி பல வகையில் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு வகை தான் ஒளியாய் வந்திருக்கிறார். இயேசு ஒளியாய் வந்திருக்கிறார். ஏன் ஒளியாக வரணும்? அவர் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி படைப்பிலேயே ஒரு ஒளியை வச்சிருக்கிறார். அந்த ஒளியை கொடுக்கறதுக்காக அவர் மறுபடியும் வரல. மனதிலே இருள் என்கிற ஒரு அந்தகாரம் மனிதனை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த அந்தகாரத்திலிருந்து நீக்கி ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்து செல்லும்படி தான் ஆண்டவர் வந்தார். ஆமென். நமக்கு எல்லா மனிதருக்கும் ஒரு வாழ்க்கையில் நம்ம பல காரியங்களை செய்துட்ருக்குறோம். ஆனால் நமக்கு அது தெரியாது. அந்த இருள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த இருளை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பல விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா, ஒரு ஆளுடைய முகத்தை பார்க்கும்போது அதுக்கு அழகாக பழமொழி சொல்லியிருக்காங்க. அகத்தின் அதில் பாருங்க ஒரு அழகு இருக்கான். அகத்துக்குள்ள அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த முகத்தில் என்ன தெரியுது? அகத்துக்குள்ளே இருக்கிற, அதாவது உள்ளான மனுஷனில் இருக்கிற அந்த பிரைட்னஸ், ஒளி எப்படி இருக்கிறது என்கிற முகத்தில் பார்த்தா தெரியும். சிலருடைய முகம் வாடி போயிருக்கும். அவங்கள பார்த்த உடனே என்ன சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்மளே சோகமாக இருந்தாலும் என்ன சோகமாக தெரியுது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அப்படி எப்படி தெரியுது? அந்த அகத்தினுடைய வெளிப்பாடு வெளியே காண்பிக்குது. அந்த வெளிச்சம் உள்ளே மங்கிட்டுன்னு அர்த்தம். துக்கம் நம்மளை ஆட்கொள்ளும். நம்ம கண்ணீர் விட வேண்டிய நேரங்கள் இருக்கும்.
நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழங்கள் நம்முடைய முகமெல்லாம் மாறிடும். பக்கத்தில் யாராவது சிரிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம அழுதுகிட்ருப்போம். அப்போ அதனுடைய வித்தியாசம் இதுதான், உள்ள இருள் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளே இப்போ ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிறோன்னு வைங்களேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தேடாமல் ஆராதிக்காமல் ஒரு வேளை இருந்திருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம் தெரியுமா? இருந்திருப்போமா தெரியுமா? இல்லை, இருந்திருக்கவே மாட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா உயிரோடு இருக்கிறதே உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா. வேண்டாம் தம்பி, எப்படி கிருபை இல்லாமல் வாழவே முடியாது. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. சாட்சியை கேட்டீங்க இல்லையா? ஜெபித்து தான் திரும்பியும் உயிர் என்ன செஞ்சுருக்குது, வந்திருக்கு. ஆண்டவரே அப்படின்னு போராடினதுனால கிடச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான். எனக்கெல்லாம் சாட்சி சொன்னால் நிறைய விஷயத்த சொல்ல முடியும். ஏகப்பட்ட விபத்துகள், அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு நான் எழுதியிருந்தேன்னா ஆயிரக்கணக்கான விபத்துகளை என்னால் சொல்ல முடியும். அவ்வளவு விபத்துகள்லேருந்து ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு. ஒவ்வொரு செகண்டு தான், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள. அந்த ஏர் பஸ்லாம் நீங்கள் மெயின் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், 100-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருப்பான். அவன் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருப்பான். எதிரில் யார் வாரா என்ன ஒன்றும் பார்க்க மாட்டான். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படி வீசிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் பாதுகாத்துருக்கா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கும். கண் இமை பொழுதுக்குள்ளே ஆபத்து வந்திருக்கும். அந்த ஆபத்துலேருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து மீட்டிருப்பார். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய பட்சத்தில் இருக்கிறதுனால நமக்காக அவர் நம்மளை பராமரிக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது, இந்த விஷயத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த அகத்துக்குள்ளே இருக்கிற இருட்டை நீக்கிறதுக்காக தான் இயேசுநாதர் வந்தார். மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி. இன்றைக்கி நிறைய பிரச்சனையே என்னென்னா, மனதுக்குள்ளே என்ன இல்லை, சமாதானம் இல்லை. பணம் இருக்குது, தங்கம் கட்டி கட்டியாக இருக்குது, பீரோவாக அடுக்கி வச்சுருக்கான், ரூமாக அடுக்கி வச்சுருக்கான், காரு பங்களா, ஐயோ குறைவே இல்லை. நம்ம காசு கொடுக்கறது நமக்கும் யூஸ் ஆகுது. ஆனால் அவன் கூட்டி கூட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவன் சௌரியத்தை தேடிகிட்டு இருக்கான். நம்மளையெல்லாம் வாட்டி வதச்சி அவிய சந்தோஷமாக கொண்டாடுறவன். அது இருக்கட்டும், ஆனால் அவன்கிட்ட போய் பாருங்கள், கேட்டு பாருங்கள், சமாதானம் இருக்குதான்னு, சந்தோஷம் இருக்குதான்னு கேட்டு பாருங்கள். வைரக்கல் பதிச்ச உடையே போட்டிருந்தாலும் அது போட்டிருக்கிறதுனால சந்தோஷம் வந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லை, குடிக்கிறதுக்கு கஞ்சி தான் இருக்குது. ஆனால் கூட யார் இருக்கா? ஏசு இருக்கிறார். சந்தோஷத்தை எங்கேயும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஆனால் அவரை துதித்து பாடினாவே போதும், 4 சோத்திரம் பண்ணாவே போதும், சந்தோஷம் தன்னால் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பாட்டு இல்லை, 2 பாட்டு இல்லை, எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்லாம் பாட பாட என்ன செஞ்சிடும், சந்தோஷம் பொங்கி பொங்கி ஒழியும். அதுக்கு தான் அந்த பாட்டை கூட எடுத்திருக்காங்க போல இருக்குது. சந்தோஷம் பொங்குதே, அல்லேலூயா. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ வழி அதை சுமந்து அலைந்தேன், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. நேரம் இல்லை, இருந்துச்சுன்னா நிறைய பாடலாம். பாடுறதுக்கு 3 பேர் இருக்காங்க. என்ன ஒரு பாட்டு கச்சேரி என்ன செஞ்சிடலாம், நடத்திடலாம். நேரம் இல்லை, அதனால தான் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ரொம்ப டைமில் நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அதாவது உங்களுக்கு வயிறு பசிக்குது அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் எனக்கு அதை புரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். அதனால் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையை பொறுத்து என்ன செய்யணும், சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பணும். எவ்வளோ பேருக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு தோணுது?
ஒருத்தருக்கும் தோணலையா? பரவாயில்லையே, தோத்துறோம். அப்போ பாட்டை படிச்சிருவோம். என்ன? சரி, படிப்போம். அப்போ அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, நம்மளை பிரகாசிக்க பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சாத்தான் என்ன நினைக்கிறான்? இருளே இருக்கட்டும்னு நினைக்கிறான். இந்த கூட்டம்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் நடந்து நல்லா பக்காவாக போயிட்டுருக்கு. தம்பி ஒரு வார்த்தை சொன்னான் வந்த உடனே. ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டரை கூட எடுத்துகிட்டு வந்திருப்பேன், எல்லாமே வண்டியில் லோடு ஃபுல்லானதுனால கொண்டு வரல அப்படின்னா. அப்போ எனக்கு இதை ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அவனுக்கு இப்போ எனக்கு என் கூட 14 வருஷமாக ட்ராவல் பண்ணுறான் தம்பி. ஆமாம், 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். என்னை பற்றி நல்லா அவனுக்கு தெரியும், அவனை பற்றி எனக்கும் நல்லா தெரியும். அதனால் என்னுடைய நிலைமை நல்லா அவன் புரிஞ்சு அறிஞ்சு வச்சுருக்கான். அப்போ அந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் சாதாரணமாக பேசணுமா தான் இருக்கும், ஆனால் தீர்க்க தரிசனமாக இருந்திருக்குது. நல்ல அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி பக்காவாக கூட்டம் ஆரம்பித்து பாட்டு போய்கிட்டு இருக்க நேரம் பீஸை உருவி விட்ட மாதிரி எல்லாம் போய்ட்டு டப்புன்னு. அப்போ தான் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு கிளிக் ஆச்சு. இது எதுக்கு கரண்ட் போகுது அப்படின்னு யோசித்த உடனே எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் என்னென்னா, இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்ன வசனம் இருக்க, அந்த வசனத்தை யோசினார். ஓஹோ, அவர் வெளிச்சத்தை விரும்புகிறார், அவன் இருளை விரும்புகிறான். வெளிச்சத்திலே சந்தோஷம் இருக்கிறது, இருளிலே துக்கம் இருக்கிறது. அப்போ தேவன் சந்தோஷத்தை விரும்புகிறார், சாத்தான் துக்கத்தை விரும்புகிறான். நம்ம ஒரு நாள் விளங்கவே விடக்கூடாது அப்படின்னு அவன் போராடிக்கிட்டே இருக்கான். கரண்டை கட் பண்ணி பார்க்குறான், அங்கே நோண்டி பார்க்குறான், இங்கே நோண்டி பார்க்குறான், எதுவும் நடக்காது. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா. யாரு? பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். என்ன? அப்போ தான் எனக்கு மைண்டில் கிளிக் ஆச்சு. தம்பி சொன்ன ஜென்ரேட்டர் கரெக்டு. ஏன்னா எப்பவும் கைக்குள்ளே என்ன செஞ்சுட்டே இருக்கணும், வச்சுட்டே இருக்கணும், சாத்தான் வைக்கப்பட்டு போட்டு. அதனால தான் நம்ம பாடணும், மகிழ்வோம் மகிழ்வோம். ஆமாம், கரண்ட் போனாலும் மகிழ்வோம், கரண்ட் இருந்தாலும் மகிழ்வோம். ஆமென். ஏன்னா ஆண்டவர் வெளிச்சத்தை விரும்புகிறார், விடுதலை விரும்புகிறார், சந்தோஷத்தை விரும்புகிறார். சத்துருவோ நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருட்டை கொண்டு வரணும், துக்கமாக இருக்கணும், அவன் குடும்பத்தில் சோகமாக இருக்கணும், எப்போவுமே சண்டை நடக்கணும், எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் தருத்துறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதுக்கு வழி இல்லை, இதுக்கு வழி இல்லை, ஐயோ நம்மளை வாழவே விடக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறா? சாத்தான் நினைக்கான். இவன் ஒரு நாளும் முன்னேறிடக்கூடாது, ஒரு நல்ல வண்டி வாங்கிடக்கூடாது, நல்ல வீடு கட்டிடக்கூடாது, நல்ல திருப்தியாக சாப்பிட்றக்கூடாது, என்ன எந்த காரியமும் நல்லதாக செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? என் பிள்ளை நல்லா இருக்கட்டு, என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டு, நல்லா சாப்பிடட்டு, நல்ல திருப்தியாக இருக்கட்டு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்போவுமே திருப்தியாக்கி மீதம் எடுத்து அநேகருக்கு கொடுக்க வைக்கிற தெய்வம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? தரித்திரத்தை கொடுத்து, வறுமையை கொடுத்து, வாடி நொந்து நூடுல்ஸ் ஆகி அது நாரி கெட்டு போய் தூக்கி வீசணும், அப்போ அவர் கை கொட்டி சிரிப்பார். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும், விடுதலையோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. 3 காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் 4ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அங்கே தான் வெளிச்சம் முதலாவது உண்டாகுது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து முதல் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அங்கே பார்த்தா அங்கே தான் இருள் இருக்குது. அந்த இருளை வெளிச்சமாக்கணுங்கிறதுக்காக முதல் காரியத்தை செய்கிறார். என்னத்தை வாயை திறந்து முதல்ல சொல்கிறார் அப்படின்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆண்டவர் முதல்ல தெளிவாக சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. இன்றைக்கு உங்கள் மனதிலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊர்லேயோ சொந்தக்காரங்க நடுவிலோ
எந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இருண்டு போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்கள் இருதயத்தில் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது செய்த காரியமே வெளிச்சம் உண்டாக கிடவது. உங்களுக்கு வெளிச்சம், உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சம். எல்லாருமே சாயங்காலம் 6 மணி ஆன உடனே என்ன பண்ணுவாங்க? எதுக்கு? இருள் வரப்போகிறது, இருள் நமக்கு வேண்டாம், லைட்டை போடுது. அதில் பல பேர் லைட்டு போட்ட உடனே அப்படி இப்படியும் வாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த என்னை இருளே இல்லாமல் காப்பாற்றிட்டியே இறைவா அப்படின்ற ஒரு அர்த்தம். நான் லைட்டு போட்டால் சோத்துறோம்பேன். ஏன்னா வெளிச்சமே யார் தான்? ஏசப்பா தான். அவர் இல்லாமல் நமக்கு வெளிச்சமே இல்லை. அவர் தான் நமக்கு ஒளியும் வழியும் எல்லாமா இருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாம். அப்போ இந்த கரண்டை தயாரித்து கொடுத்தது யாருன்னா கிறிஸ்தவன். லைட்டை கண்டுபிடிச்சவன் யாருன்னா கிறிஸ்தவன். எல்லாமே கிறிஸ்தவன். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மலைப்பகுதி ஏரியாவில் 2 மிஷினரிகள் போய் அந்த கிராமத்தை பார்த்துருக்காங்க. மலை கிராமத்தில் அங்கே செல்ஃபோன் கிடையாது, ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, கரண்ட் கிடையாது, லைட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இருண்ட காரியம். இவங்க அந்த கிராமத்தில் போய் உட்காந்து அந்த கிராமத்தை எல்லாம் சுற்றி பார்த்து, எல்லாம் மருந்து மாத்திரை கொண்டு போய் மேலே சேர்த்து, ஈபி லைனு ஒவ்வொரு இடமா இவங்களே மரத்தை வெட்டி அதை வெட்டி போஸ்ட்டை நட்டு கரண்டை எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து லைட்டு தெரு தெருவாக போட்டு, அப்பா ஒரு பெரிய சிட்டி மாதிரி மாற்றிட்டாங்க. மாற்றின பிறகு இவங்க படுத்துட்டு இருக்காங்களாம். பக்கத்து வீட்டுக்காரன் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களாம், சினிமா பாட்டு. எப்படி இருக்கும்? ஆடா பாவமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு கரண்டை கொண்டு வந்து சேர்த்தா இவன் குத்தடி சைலக்கா, குனிஞ்சி குத்தடி ரெபேக்கான்னுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா? இதே போல தான் தேவன் மனிதனை உண்டாக்கி அவன் என்னை வணங்குவான் அப்படின்னுட்டு அவர் ஒளியாக வந்தா, இவன் வேற ஒளியை வச்சுக்கிட்டு இருக்கான். சாயங்காலம் ஆனால் அங்கே போய் விளக்கேற்றுறேன், இங்கே போய் விளக்கேற்றுறேன்னு விளக்கையே ஏற்றி இவன் விளங்காமல் போய்கிட்டு இருக்கான். அது அவனுக்கு தெரிய மாட்டேங்கி. இயேசு நமக்கு ஏற்கனவே விளக்காக ஆல்ரெடி இருக்கார். அவருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தா போதும், அந்த வெளிச்சம் நம்மை ஆட்கொள்ளும், நம்ம வீட்டுக்குள்ளே ஆட்கொள்ளும். அல்லேலூயா. தெருவில் ஆட்கொள்ளும், ஊரில் ஆட்கொள்ளும். ஐயோ ஏசப்பா வந்துட்டார்னா அதனுடைய ஏரியா டெவலப் என்னன்னு கேட்டிங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஓஹோன்னு கொடி கட்டி பறந்துட்டு இருந்து. இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்களுக்கெலாம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். அவங்க நிறைய பேர்கிட்ட நான் பழகியிருக்கேன். அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எப்படியாவது ஒரு சர்ச்சை கட்டிடுங்க அப்படிம்பாங்க. எதுக்குன்னு கேட்டால், சர்ச்சு வந்துட்டுனா வீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன வந்துடுமா? வீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அந்த இடமே டெவலப் ஆயிரும். அப்போ சர்ச்சில் என்ன இருக்குது? துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி, என்றென்றும் அங்கே துதிப்பாடல், துதியின் சத்தம், ஜப சத்தம், வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்தவுடனே அங்கே இருக்கிற டார்க்னஸ் எல்லாம் என்ன செஞ்சிருது? விலகி போயிடுது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. ஆண்டவர் முதலாவது உலகத்திற்கு ஒளியை கொடுத்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் நிறைய இருக்குது, அது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவ்வளவும் சொல்லிகிட்டு இருந்தேன், நேரம் ஆயிரும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் வாசித்து நேரத்தை நான் அதிகமாக எடுக்க விரும்பலை. குறிப்பிட்ட சில வசனங்களை நாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லித்தர விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டிலே வந்தார். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இவனுடைய சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சொந்த குடும்பத்தாரால் சொந்த கிராமத்தாரால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு, இவனுடைய வீடு எங்கே இருக்குன்னா ஊருக்கு புறம்பே இருக்கிற கல்லறை தோட்டத்தில் இருக்குது. கல்லறை எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? நல்ல லைட் போட்டு வச்சுருப்பாங்களோ. கல்லறைன்னு சொன்னாவே நம்ம உள்ளே இருக்கிற அறை என்ன செஞ்சிடும்?
க கலங்கிரும். உள்ளே இருக்கிற அரை நட்டு கலண்டுரும். அது பகல்லையாவது கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ராத்திரி நேரம் அது 4 பேர் 5 பேர் போனால் கொஞ்சம் தைரியம் வரும். தனியாக போனால் பனைமரத்தில் இருக்கிற ஒரு மடல் சடப்படான்னா ஐயோ அப்படின்னு ஆயிரும். அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல இவருக்கு வீடு இருக்கு. அது அங்கே செல்ஃபோனும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டரும் கிடையாது, யாரும் வந்து எதுவும் தரவும் மாட்டாங்க. சரி, அப்படி தான் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட ஆட்களாக இருக்கும், அவங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பக்கத்துலேயே போக முடியாது. ஏன்? இவனை பல விலங்குகள் போட்டு கட்டின பிறகும் இவன் விலங்கையே என்ன செஞ்சிடறானா, முறிச்சிட்டு போகிறானா. இவனை காலில் விலங்கு போட்டு பார்க்குறாங்க, கையில் விலங்கு போட்டு பார்க்குறாங்க, இடுப்பை சுற்றி பெரிய யானைக்கு போடுற செயின் மாதிரி போட்டு பார்த்தாலும் இவன் அவ்வளோத்தையும் முறிச்சு தள்ளிட்டு போகிறவனா தானே இருக்கிறவனுடைய இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்படிப்பட்ட பயங்கரமான மனுஷன். அதாவது பரவாயில்ல பாருங்க, அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் கற்களை எடுத்து தன்னைத்தானே கீறிக்கொள்வான், அவன் இரத்தத்தை அப்படியே எப்பவும் சிந்த பண்ணி. இது எல்லாம் யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. இந்த மனுஷனை நிம்மதியாக வாழ விடாமல் அவன் மனதில் இருக்கிற வெளிச்சத்தை டார்க்னஸ் பண்ணி, அவன் உடம்பை டார்க்னஸ் பண்ணி, அவன் இருக்கிற இடத்தையும் கருப்பாக்கி, அவன் மொத்தத்திலேயே சாவதற்காக அந்த பிசாசு அவனை நடத்தி கொண்டே இருக்கிறது. இதை பற்றி யாருக்கு கவனம் இருக்கு? எந்த ஊரில் இருக்கிற ஆளுக்கும் இதை பற்றி அப்போ அவன் எப்பல சாவான் இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவன் எப்போ சாவான்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு மத்தியில் ஒருவர் வந்தார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவரிடம் பேசு. அல்லேலூயா. அவர் வந்தார். வரும்போதே சொல்லிட்டார். என்னது? அவனை விட்டு போ. வரும்போதே சொல்லிட்டார். அதுக்கு மேலே பேசுது. காலம் வருவதற்கு முன்னே என்னை ஏன் துரத்துறீங்க, நான் ஏன் போகணும் அப்படின்னு அது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. டேய், ஒன்றும் பேசாத, அவனை விட்டு போ, அவ்வளோதான். ஏன்னா விடுவிக்கணும்னு ஆண்டவர் வந்துட்டார். அல்லேலூயா. உங்களை விடுவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இன்னைக்கு ராத்திரி விடுவிப்பார். எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு டார்க்னஸ், இந்த விஷயத்தில் எனக்கு இருளாக இருக்குது, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு தெளிவு இல்லை, இந்த விஷயத்தில் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயம் என்னைய மேலும் மேலும் அழுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த டார்க்னஸ்லேருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். உங்களை அடிமைப்படுத்துகிற, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு விரட்ட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது மனதினுடைய இருள். முதல்ல பார்த்தோம், உலகத்தினுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கினார். ரெண்டாவது, மனதினுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கி இந்த மகனை விடுவித்து, அதில் பாருங்கள், பின்னாடி நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவன் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன காரியம் சொல்கிறான்னா, இயேசுவே நான் உங்கள் பின்னாடி என்ன செஞ்சிடுறேன், வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ ஏன் பின்னாடி வரேன்டா, நீ கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை ஊர் ஊராக போய் என்ன செய் சொல்லுன்னு அனுப்பிவிட்டார். இப்போ பிசாசு பிடிச்சி கல்லறையில் இருந்த மனுஷன் இப்போ என்ன ஆயிட்டான் தெரியுமா? பாஸ்டர் ஆயிட்டார், இவாஞ்சலிஸ்ட் ஆயிட்டார். ஊர் ஊராக சுவிசேஷம், நாடு நாடாக சுவிசேஷம். அப்பா, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு எவ்வளோ பெரிய மக்களை அவன் ரட்சிப்புகளை நடத்தியிருக்கான் பாருங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுதலையாக்குறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை விடுதலையாக்கி அவனை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் முந்திலாம் வந்து குடியிலேருந்து ஒரு மனுஷனை திருத்திட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இப்போல்லாம் அப்படி யாரும் சந்தோஷப்படுற மாதிரி தெரில. அவனை குடிக்க பழக்கிட்டியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாடு நடுவில் பிடுங்கிக்கிட்டு. ஆமாம், நல்லா இருந்தது குட்டிச்சோராக போச்சு. இன்னும் எப்படியெல்லாம் போகுமோ தெரியல. அதுக்கும் வேதத்தில் சொல்லியிருக்கு, இன்னும் நாசமாக தான் போகும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபம், கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும், கேடானதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்மளை காத்துக்கிடுறவங்க தான் பாக்கியவான்கள். ஆண்டவருக்காக நம்மளை என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். பூமி முழுசும் இருளாகிட்டு தான் இருக்குது. பாவத்தின் இருள் ஆளுகை செய்து நம்மளை நாம் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
38ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து அங்கே ஒரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம். அங்கே ஒரு குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குருடனை பார்த்து எல்லாரும் சத்தம் விடுறாங்க, ஏய் கூப்பிடாத, அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏய் சும்மா இருல, அவர் தான் அங்கே போயிட்டார்ல, என்ன கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மிரட்டலின் சத்தத்தை கேட்டு ஐயாவுக்கு உருட்டலுக்கு ஒன்றும் நாங்களாம் பயப்பட மாட்டோம்ல அப்படின்னு பின்னும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? போதும் போதும், சோத்திரத்தெல்லாம் நிறுத்து, ரொம்ப ஓவராக சோத்திரம் பண்ணாத, எனக்கு ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்கிற ஆளுக்கிட்ட என்ன செய்யணும்? சோத்திரம் அல்லேலூயா, இன்னும் 4 சோத்திரம் எக்ஸ்ட்ரா தான் போடணும். அப்போ தான் அவனுக்கு இன்னும் என்ன வரும்? ஆத்திரம் வந்து அருவாய் எடுத்துடக்கூடாது, அதையும் கவனிச்சுக்கிடணும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அருவா கிடையாது பார்த்தீங்களா, அதனால அவன் நல்ல சத்தமாக கூப்பிட்றான். கூப்பிட இன்னும் விடக்கூடாது. இன்னைக்கு எனக்கு முடிவு வேணும். இதுதாங்க விஷயம் இருக்குது. என்ன செய்வீரோ தெரியாது, இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும். ஆமாம், இதுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, கூப்பிடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த சத்தம் யாருக்கு அதில் கேட்குது? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன சொல்லணும்? என்ன நினைச்சிடுங்க ஆண்டவரே, அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். ஆமென். ஒரு ஆள் ஜோக்கா சொன்னார் என்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி, உங்கள் ஆண்டவருக்கு எப்படிப்பா எல்லாரும் ஜோம் பண்ணுறதை கேட்குறக்கு அவருக்கு அவ்வளோ காது இருக்கா? அம்மா கோடி கோடி ஜனத்தை எப்படிப்பா அவர் கேட்பார்? எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவருங்கிறீங்க, அந்த ஒரே ஆண்டவருக்கு அவ்வளோ காது இருக்குமா? எல்லாத்தையும் கேட்க முடியுமா அப்படின்னாரு. அவர் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. ஏன்னா மேனுஃபேக்சரே அவர் தான் ஐயா. அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனால் 100 கம்ப்யூட்டர் 1000 கம்ப்யூட்டரு 100 பேர் 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணி தான் கண்ட்ரோலில் வைக்கிறான், ராக்கெட்டை வைக்கிறான், சூரிய சந்திர மண்டலத்தையே வைக்கிறான். அங்கே எத்தனையோ கோடிக்கு மேலே ஒரு சேட்டலைட்டை அனுப்பிட்டு அங்கேருந்து நின்றுருக்கான். இந்த சின்ன மூளைக்கே ஒரு 1/2 கிலோ கூட வரல, இந்த மூளையில் இருக்கிற இதுக்கே இவ்வளவும் நட்டு போல்ட்டும் டைட்டாகி நின்றுக்கிட்டு வா போன்னா எல்லாம் செய்யுதுன்னா அகிலத்தை படைத்தவருக்கு எதையும் செய்யாமல் இருக்க முடியுமோ? அவருக்கு எல்லாம் முடியும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு செங்கலை வச்சு ஒரு வீடு கட்டி இத்தனை செங்கலும் ஒரே வீட்டை தாங்கிட்டு நிற்கிதே, எப்படி? எத்தனை மாடி கட்டடத்தை கட்டுறான், 110 மாடிங்கிறான், 200 மாடிங்கிறான், அவ்வளோ செங்கலும் ஏறி நின்று அப்படியே தாங்கிக்கிட்டு நிற்கித. இவ்வளோ மூளை இவனுக்கு இருக்கும்போது இந்த மூளையை உண்டாக்குனவருக்கு எவ்வளவு இருக்கும்? அல்லேலூயா. யாருடைய ஜெபத்தையும் அவர் தள்ள மாட்டார், யாருடைய கூப்பிடுதலையும் அவர் கேட்காம இருக்கவே மாட்டார். அது பாவியாக இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, ரோட்டில் போகிற எவனாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டா போதும், என்னப்பான்னு கேட்பார். அல்லேலூயா. நாங்கள் இந்த மழை பெஞ்சப்போ ஐயாவுடைய வண்டி வந்து மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளே 2 பேரால் தூக்கி தூக்கி பார்க்குறோம், எடுக்க வெளியே ரோட்டு கொண்டு வர முடியல. நானும் நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க ரோட்டில். என் மனசில் நினைக்கிறேன், இவ்வளோ பேர் ரோட்டில் போகிறான், ஒரு பயலுக்காவது கண்ணு தெரியலையா? இவ்வளோ 2 பேர் கடந்து ஏதோ இப்படி ஆடிக்கிட்டு கிடக்காங்களே தண்ணிக்குள்ளே, என்னன்னு பார்ப்போன்னு தோணலையான்னு நினச்சி முடித்தேன். ஒரு ஆட்டோ நினச்சி 2 பேர் இறங்கி வந்து என்னாச்சு அப்படின்னாங்க. பரவாயில்ல, என் நினைவுகளை கர்த்தர் தூரத்துலேருந்து என்ன செய்கிறார்? அறிகிறார். இது நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன். இந்த மாதிரி லட்சக்கணக்கான விஷயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார்.
சும்மா நினைச்சா போதுங்க. ஆமென். ஏன்னா நீதிமானுடைய சத்தத்தை வேண்டுதலை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம முழங்கால் போட்டு தான் ஜெபிச்சு ஆண்டவரே நீர் ஒருவனை கொண்டு வருவீராக அப்படிலாம் கேட்க வேண்டாம். மனசில் நினச்சாவே போதும். ஏன்னா நம்ம எப்போதும் யார் கூட இருக்கிறோம்? ஆண்டவரோடு இருக்கிறோம். அவரோடு இருந்தால் நம்ம நினச்சா நடக்கும். வாரத்தில் ஒரு நாள் எப்படி பாவம் சர்ச்சுக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி போனோன்னா கர்த்தர் என் மகனே நீ என்னோட பேசுவாயாக, நான் உனக்கு உடனே பதில் தருகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். எப்படி தினமும் தேடுற ஆளுக்கு தான் நினச்ச உடனே நடக்கும். எப்படி தினமும் தேவனை தேடுற ஆளுக்கு தான் நினச்ச உடனே நடக்கும். இந்த இவர் கூப்பிடுற சத்தம் அவர் காதில் கேட்குது. வந்தார். ஏய் என்னப்பா உனக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு தெரியுங்க ஆல்ரெடி. இவனுக்கு கண்ணில் குருட்டு பைய அவனுக்கு கண்ணு கொடுக்கணும் தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு கேள்வி கேட்குறாரு. சிலருக்கு நம்ம பசிக்கு போய் ஏதோ ஒரு பண்டமோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு போய் வாங்கி கொடுக்க போனால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை எனக்கு காசு தான் வேணும். எனக்கு அந்த நேரம் ஒரு ராங்கு வந்துடும். ஓஹோ உனக்கு காசு தான் கேட்குதோ, போ உனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இந்த மாதிரி ஏசுனார் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். இவன் கண்ணை தான் கேட்குறானா இல்லை வேற பொண்ணை கேட்குறானா பாப்பமேன்னு கேட்க. உனக்கு என்ன வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும். கரெக்டாக கேட்டான் பாரு. நீ பார்வையடைவாயாக. அல்லேலூயா. மாம்சத்துலேயும் வெளிச்சம் என்ன செய்யணும்? வேணும். அப்போ தான் வாழ முடியும். 3 வெளிச்சத்தை ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்கிறார். முதலாவது உலகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். 2வது மனதிற்கு ஒரு வெளிச்சம். 3வது கண்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வெளிச்சத்தையும் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வெளிச்சத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். அப்படி தரப்போகிற கிருபைகளுக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறீர். இருளை அகற்றி அந்தகார இருளை அகற்றி ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அழைத்து வந்த உம்முடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கிறதுக்கு, இந்த விசேஷத்தை தெரிவிக்கிறதுக்கு எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் வெளிச்சத்தை வீச பண்ண போகிறீர். ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறீர். இந்த தெருவில் ஆண்டவரே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், தேவனை அறியாதவர்களுக்கும், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை நீர் கொடுக்க போகிற கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரகாசிக்கும் பேரொளியே, வீடி வெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, வீடி வெள்ளி நட்சத்திரமே, உம்பசனம் நேந்தி கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். உம்பசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூய
தூயவர் உம்மை நான் பாடுவேன், துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா. கரங்களை உயர்த்தி உம்மையல்லோ அவரை தான் நான் பற்றி கொண்டேன். முழு மனதோடு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பற்றி கொண்டால் வெற்றியே, தோல்வி என்பதில்லை. பற்றி கொண்டேன். இந்த வரப்போகிற 7ஆம் மாசத்துல நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஆமென். புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, எங்கள் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்க வந்த மகா பெரிய ஜோதியே, உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர், நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும். அப்பா, எல்லா தேவைக்கும் நீங்கள் தான், எல்லா வேலையிலும் நீங்கள் தான். உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும் கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவர் 6 மாதங்கள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 7ஆம் மாதமும் இந்த வருடத்தின் மீதமுள்ள ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்த போகிற விதங்களை நினைத்து, ஏற்கனவே நடத்தின விதங்களை நினைத்து, கர்த்தர் வருகிற நாட்கள் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிற தயவை நினைத்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்க கிருபை தந்தீர், சாட்சிகளை கேட்க கிருபை தந்தீர், உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு கொண்ட ஒவ்வொரு தேவ மக்களையும், இந்த சத்தத்தை கேட்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்த தேவன், மனதிற்கும் கண்களுக்கும் குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கிராமங்களுக்கும் தேசங்களுக்கும் நீர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீர். அப்பா, உலகத்திலே காணப்படுகிற வெளிச்சம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வெளிச்சம், அந்தகார இருள் என்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்திருக்கிறீர் எங்களை. அதை நினைக்கும் போது எங்களால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக, உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து 6 மாதம் நடத்தின தேவன், வரப்போகிற 7ஆம் மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சார்ந்தீங்க. என்னென்ன காரியங்களில் வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் விடுதலை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பெரியவர்கள், முதியவர்கள், இளம் வயதில் உள்ளவர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உழைத்த, ஜெபித்த, ஒத்துழைத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை வருகிற மாதத்தில் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் மீண்டும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால், அன்றைக்கு கூட்டம் நடத்தினீர்கள், நாங்கள் விடுதலை பெற்று கொண்டோம், வெற்றியை கர்த்தர் எங்களுக்கு தந்தார், நாங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்கிற சாட்சியை கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபை, சமாதானம் குடும்பங்களிலும் தனிப்பட்ட இருதயங்களையும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கில், வரத்திலும், வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகை எப்போது இருந்தாலும் அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதில் அல்ல, கிறிஸ்துவோடு கூட வாழ்வதில் தான் வெற்றி இருக்கிறது. உம்முடைய வருகையிலே வந்து உம்மோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. விழிப்புள்ள ஜீவியம் செய்ய உதவி செய்யும். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதிங்க. வீட்டாரை ஆசீர்வதிங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே ஆராதனைக்காக ஆண்டவரே கீபோர்டு வாசித்த பாடின எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய இதுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய பிதாவாய் தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்